நான் எல்லாருக்கும் முதல்ல அவங்களுக்கு சொல்றது வந்து அண்ணா, நான் எல்லாருக்கும் முதல்ல அவங்களுக்கு சொல்றது வந்து அண்ணா, எங்க போனாலும் எல்லாரும் வந்து எல்லாரும் என்னை வரவேற்கிறாங்க. நான் எல்லாருக்கும் முதல்ல அவங்களுக்கு சொல்றது வந்து அண்ணா, நான் எல்லாருக்கும் முதல்ல அர்ச்சனா, இந்த 5 வருஷம் உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக நான் கண்டிப்பாக பாடுபடுவேன் என்று நான் உறுதியாக சொல்றேன். ஏன்னா இந்த பிஜேபி வந்து நாடு முழுவதும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்க போகும்போது அந்த ஜெயிக்கிற ஒரு இடத்துல ஒரு பிரதிநிதியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். இப்ப அடுத்த கட்சியில வந்து சொல்லலாம் நாங்க செய்யறோம்னு, அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க எதிர்கட்சியா தான் இருப்பாங்க. அவங்க எப்படி செயல்படுவாங்க? இந்த 10 வருஷமா இருந்த எம்பி வந்து ஒண்ணுமே செய்யல. உங்க தொகுதிக்கு அவர் வந்திருக்காரா? இல்ல ஏதாவது செஞ்சிருக்காரா? யாருன்னு தெரியாது. இல்ல 10 வருஷமா இருந்திருக்காரு. 10 வருஷம்னா உங்க பசங்க எவ்வளவு வளர்ந்துருப்பாங்க பாருங்க. முதல்ல உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், வேலை இருக்கணும், வாய்ப்பு இருக்கணும், வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சிங்கிறது வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்கள் வளர்ச்சிக்காக பண்றாங்க. வேலை வாய்ப்புக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, படிப்புக்காக காலேஜ் இருக்கு, அப்புறம் டெக்ஸ்டைல் பார்க் வருது. அதுல நிறைய வேலை வாய்ப்பு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரும், நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். முக்கியமா பட்டாசு தொழில், அதுக்கு வந்து அதோட பாதுகாப்பா அவங்க இருக்காங்க. எவ்வளவு நல்ல காரியங்கள் வந்து அவங்கள எப்படி இந்த கேஸ் எல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுக்கு அவங்க தான் வந்து கூட இருந்து செயல்பட்டு. இது எல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனாலதான் இந்த வரவேற்பு ஏன்னா வருது. அது மட்டும் இல்ல, அதான் தண்ணி வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அதை முதல் கட்டமாக அதுதான் நாங்கள் சிறப்பாக செய்யணும்னு நாங்க வந்து திட்டம் போட்டு இருக்கிறோம். காட்டு பண்ணி வந்து நிறைய பிரச்சனைகள், அதை வந்து எப்படி தடுக்கிறதுங்கிற நீங்களும் நீங்களும் ஒரு குழு அமைத்து இது என்ன செஞ்சா, அதாவது ஒருத்தர்கிட்ட போய் இது செய்யுங்கன்னு சொல்றதை விட இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் ஒரு ஐடியா கொடுங்க. நாங்களும் ஒரு குழு வச்சு இது எப்படி செயல்படணுங்கிறது நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனைகளும் எனக்கு தெரியுமா. நாங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு எல்லா விவசாயிகள் இருந்து வேலை செய்யறவங்க இருந்து பட்டாசு கம்பெனில இருந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கோம். முக்கியம் வேலை, பாதுகாப்பு, வீடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. அப்புறம் விருதுநகரில் விளையும் பொருட்களுக்கு விவசாயிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.